கண்டுபிடிக்கிறது. அப்ப இதுல பகுதியா பிரிச்சிருக்கிறாங்க. சுரேன் இஸ் மோஸ்ட் அது ஒரு பகுதி, கேப்பபிள் தேன் அது ஒரு பகுதி, மோஸ்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது இன்னொரு பகுதி, இந்த கிளாஸ்ங்கிறது இன்னொரு பகுதி. ஏபிசிடி இதுல எது கரெக்ஷன், எது தவறான பகுதின்னு கண்டுபிடிக்கணும். சோ இதுல பாருங்க, இதுல தவறான பகுதி வந்து ஏ. எக்ஸ்பிளனேஷன் அதுக்கான காரணம் என்னன்னா, when using then for a comparison between Suren and others, we must use the comparative degree more capable. அப்ப என்ன இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள். then அப்படிங்கிறது என்ன டிகிரி? கம்பேரிட்டிவ் டிகிரி. தேன்ங்கிறது என்ன டிகிரி? கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்ப டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ்ல, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல எத்தனை டிகிரிஸ் இருக்கு? there are 3 degrees. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரிங்கிறது என்னது? அது சிம்பிள் ஃபார்ம். அதுல அந்த அட்ஜெக்டிவ்ங்கிறது எதுல எப்படி இருக்கும்? சிம்பிள் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப கம்பேரிட்டிவ் டிகிரி என்னது? ஒரு பொருளையோ ஒரு நபரையோ இன்னொரு பொருள் கூடிய இன்னொரு நபரு கூட நம்ம என்ன பண்றோம்? கம்பேர் பண்றோம். அவ எப்படி கண்டுபிடிக்கலாம்? தேன். தேன் அப்படிங்கிறது என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரியில பயன்படுத்தக்கூடிய வேர்டு. இதுல மோஸ்ட்ங்கிறது என்ன வேர்டு? அது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில பயன்படுத்தக்கூடிய வேர்டு. ஒன்னு ஐஎஸ்டி, இஎஸ்டிங்கிற வேர்டை யூஸ் பண்ணும். டாலஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட், அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து எதுல யூஸ் பண்ணுவாங்க? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்ங்கிற வேர்டு எதுல யூஸ் பண்ணுவாங்க? அதுவுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. அப்போ கம்பேரிட்டிவ் டிகிரியில யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னன்னு பார்க்கும் பொழுது மோர்ங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல சுரேன் இஸ் மோர் கேப்பபிள் அப்படின்னு வரணும். அதுதான் எரர்.